இவங்க டியூக் 125 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு அதுக்கு பதிலாக டியூக் 160 லான்ச் பண்ணியிருக்காங்க. டியூக் 160யோட ஸ்பெக்ஸை கொஞ்சம் பார்க்கலாம் கைஸ். நான் 160cc யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பிஎஸ் பவர் பார்த்தீங்கன்னா 19 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே இது டார்க் பார்த்தீங்கன்னா 15.5 நியூட்டன் மீட்டர் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒரு 160cc இது அதிகமான ஒரு பவரும் அதிகமான ஒரு டார்க் தாங்க ப்ரொடியூஸ் பண்ணுது. ஈவன் நீங்கள் M215 பார்த்தீங்கன்னா 18.4 PS பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதை டார்க் பார்த்தீங்கன்னா 14.2 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். பட் நீங்கள் M215 கம்பேர் பண்ணுறப்போ டியூக் 160ல் அந்த பவர் ஃபிகர்ஸ் அதிகங்க. சரியா? ஸோ அதுதான் காம்படிஷன் மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க என்ன தான் காம்படிஷன் பண்ணாலும் ஒரு விஷயத்துக்கு M215 பீட் பண்ண முடியாது. அது என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? டியூக் 160ல் 6 கியர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லிக்விட் கூல் இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்லிப்பர் கிளச் யூஸ் பண்ணியிருக்காங்க. டியூல் சேனல் ABS யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் ABS ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாங்க. சுவிட்சஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ப்ரெசென்ட் பண்ணுது.